செங்கடல் பிரதேசத்தை முழுமையாக இழுத்து மூடப்போகும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர். சவுதி அரேபியாவின் சரக்கு கப்பல்களையும் எண்ணெய் கப்பல்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் அடிமை சவுதி அரேபியாவுக்கு யெமன் ஹவுதிகள் விதித்திருக்கக்கூடிய நிபந்தனையும் காலக்கெடுவும் பற்றி எறிய போகும் செங்கடல் பிரதேசமும் ஹுதைதா துறைமுக பிரதேசத்திலே தோண்டப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய புதைக்குழிகளும் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூலிப்படைகளும் இந்த பிராந்தியத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒரு பொழுதும் இணைந்து வாழவே முடியாது. இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இந்த பிராந்தியத்திலிருந்து துரத்தி அடிக்கும் வரை, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை அளிக்கும் வரை இந்த போரானது தொடரத்தான் போகின்றது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலோடு இணைவதற்கு விரும்புகின்றார்கள் என கருத்துக்களை வெளியிட்ட நெட்டன்யாகுவும் கிறிஸ்தவ தலைவர்களுடைய தரமான பதிலடிகளும், காசாவில் கலைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹமாஸின் அரசாங்கமும் அடுத்த கட்ட நகர்வுகளும் ஹமாஸினுடைய தந்திரங்களும் பலருடைய வேண்டுகோளுக்கிணங்க தினமும் 2 காணொளிகளை வெளியிடுவதற்கு திட்டமிட்டுள்ளேன். இறைவன் நாடினால் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக 2 காணொளிகளை பதிவிடுகின்றேன். மேலும் மதிய நேரம் வெளியிடக்கூடிய காணொளிகளை என்னுடைய புதிய யூடியூப் சேனலான இன்சைட் உலகம் யூடியூப் சேனலில் பதிவிடுவேன். இரவு நேர செய்திகளை வளமை போன்று இந்த சேனலின் ஊடாக உங்களுக்கு பார்வையிட முடியும். அத்தோடு இன்று மதியமும் மிக முக்கியமான காணொளி ஒன்றை இன்சைட் உலகம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். ஈரானுக்கு எதிராக எலன் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்க் இணைய சேவைகள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளன, எலன் மஸ்கினுடைய கிராக்கேயை எவ்வாறு ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டுள்ளது, எக்ஸ் தளம் எவ்வாறு ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது தொடர்பான பல விரிவான தகவல்களை இன்று மதியம் வெளியிட்ட காணொளியில் குறிப்பிட்டுள்ளேன். மேலும் இவை தொடர்பான தகவல்கள் தொடர்ச்சியான தகவல்களாகவே அமையப் போகின்றன. நவீன யுத்த களத்தில் போர் எவ்வாறு விரிவடைய போகின்றது, போர்க்களம் எவ்வாறு பயன்படுத்த போகின்றது என்பதனையும் இந்த காணொளிகள் மூலமாக உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதற்கமைவாக பல முக்கியமான தகவல்களையும் ரகசியங்களையும் இனி வரக்கூடிய காணொளிகளிலும் முழுமையாக பதிவிடுவேன். இதனால் என்னுடைய அடுத்த சேனலான இன்சைட் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இன்று மதியம் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளியின் லிங்கையும் கீழே பதிவிட்டுள்ளேன். குறித்த காணொளியை பார்வையிடுவதன் மூலமாக யுத்த களத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸ் தளம் மற்றும் கிராக்கேயை தொடர்பாக உங்களுக்கு பல முக்கியமான தகவல்களை புரிந்து கொள்ள முடியும். அடுத்து காசாவின் களத்திலே ஹமாஸ் அதனுடைய அரச நிர்வாக கட்டமைப்புகளை கலைத்துள்ளது. டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் திட்டத்திற்கமைவாக காசாவிலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தின் வேலை திட்டங்களுக்கு அமைவாகவே தற்போது ஹமாஸ் காசாவின் களத்திலே அதனுடைய அரசாங்கத்தை கலைத்துள்ளது. ஏற்கனவே இந்த ஒப்பந்தத்தில் குறித்த நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டிருந்தன. கடந்த 8 மாதங்களுக்கு முன்பே குறித்த நிபந்தனைகள் தொடர்பாக நான் தெளிவாக கூறியிருந்தேன். மேலும் இதற்கு ஹமாஸ் தரப்பினர் ஒப்பந்தத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே சம்மதத்தை வழங்கியிருந்தார்கள். அதாவது காசாவின் களத்தினுடைய நிர்வாகத்திலிருந்து ஹமாஸ் முழுமையாக விலகிக் கொள்ளும். இதற்கு ஈடாக காசாவின் களத்திலே பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழு ஒன்று அமைக்கப்படும். மேலும் இந்த பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவுக்கு கீழாலேயே காசாவினுடைய நிர்வாகம் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் என பேச்சுவார்த்தையின் போது தகவல்கள் வெளியாகி இருந்தன. மேலும் காசாவுக்கான பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவை தெரிவு செய்வதிலும் ஹமாஸ் தந்திரமான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டிருந்தது. ஹமாஸுக்கு ஆதரவான பலஸ்தீனிய நபர்களை குறித்த தொழில்நுட்ப குழுவிலே இணைத்துக் கொள்வதற்காக பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இவை தொடர்பாக பல மாதங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஹமாஸ் காசாவின் களத்திலே நிர்வாகத்தை முழுமையாக கலைத்துள்ளது. பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவினுடைய தலைவராக அலி ஷாதி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவருடைய தலைமைக்கு கீழால் 45க்கும் அதிகமான பலஸ்தீனியர்கள் இணைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து காசாவினுடைய நிர்வாகத்தை கட்டுப்படுத்துவார்கள். இதற்கமைவாகவே தற்போது ஹமாஸ் காசாவின் அரசு நிர்வாகத்திலிருந்து முழுமையாக விலகியுள்ளது. அத்தோடு கடந்த ஒரு வாரமாக எகிப்திலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இவை தொடர்பாக விரிவாக பேசப்பட்டது. டொனால்ட் ட்ரம்பினுடைய காசாவுக்கான பீஸ் கவுன்சில் ஒப்பந்தத்திற்கு அமைவாக குறித்த நிபந்தனைகளை ஹமாஸ் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும், இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை காசாவை விட்டு வெளியேற்றுவதற்கான உச்சழுத்தங்களை வழங்க முடியும் என்றும், காசாவின் களத்திற்குள்ளே அத்தியாவசிய உணவுப் பொருட்களை முழுமையாக அனுமதிக்க முடியும் என்றும் அடிமை மத்தியஸ்தர்கள் ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். மேலும் ஒப்பந்தத்திற்கமைவாக காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸ் முழுமையாக விலகுவதன் மூலமாக பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவானது காசாவின் நிர்வாகத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவதன் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை மஞ்சள் எல்லை பிரதேசத்திலிருந்து வெளியேற்ற முடியும் என்றும் அடிமை மத்தியஸ்தர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
அத்தோடு இவை தொடர்பாக ஹமாஸினுடைய அரசியல் பணியக செய்தி தொடர்பாளர் ஹஸ்ஸாம் காசிம் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்பினுடைய சாக்கு போக்குகளை அகற்றுவதற்காக காசாவின் களத்திலே நாங்கள் ஒரு புதிய சாதகமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். காசாவினுடைய நிர்வாகத்திலிருந்து ஹமாஸ் முழுமையாக விலகி பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவுக்கு காசாவினுடைய நிர்வாகத்தை ஒப்படைத்துள்ளது. எங்களுடைய இந்த செயற்பாடானது ஒரு மிக முக்கியமான சாதகமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடாகும். மேலும் ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நிபந்தனைகள் நாங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்திவிட்டோம். காசாவின் நிர்வாகத்தையும் பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைத்துவிட்டோம். தற்போது பந்தானது மத்தியஸ்தர்களிடமே காணப்படுகின்றது. மத்தியஸ்தர்கள் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை மஞ்சள் எல்லை பிரதேசங்களில் இருந்து முழுமையாக வெளியேற்றுவதற்கான அழுத்தங்களை வழங்க வேண்டும். காசாவுக்குள்ளே அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் முழுமையாக அனுமதிக்கப்பட வேண்டும். பலஸ்தீனிய மக்களுக்கான அனைத்து விதமான உதவிகளும் காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும். காசாவுக்குள்ளே கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஒப்பந்தத்திலே கூறப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து புனரமைப்பு வேலை திட்டங்களும் முழுமையாக முடிக்கப்பட வேண்டும். இதற்கு மேலும் ஆக்கிரமிப்பினால் யாரையுமே மாற்ற முடியாது. ஹமாஸ் மீது வீணாக பழிகளை சுமத்த முடியாது. நாங்கள் எங்களுடைய நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்றிவிட்டோம். இனி ஆக்கிரமிப்பு அதனுடைய நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். இல்லாவிட்டால் களத்திலே நாங்கள் அடுத்த கட்ட முடிவுகளை நோக்கி நகர வேண்டி ஏற்படும் என ஹமாஸினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு காசாவின் நிர்வாகத்தை பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைத்திருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர்கள் சில தந்திரமான காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது காசாவினுடைய உள்துறை அமைச்சகத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து நபர்களும் அவ்வாறே பணிபுரிவார்கள். ஹமாஸினுடைய அரசாங்கத்திற்கு கீழால் காசாவினுடைய ஒவ்வொரு அமைச்சகமும் எவ்வாறு செயற்பட்டதோ அதே போன்ற ஒவ்வொரு அமைச்சகமும் தொடர்ச்சியாக செயற்படும். காசாவினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸின் உயர்மட்ட பதவிகள் மாத்திரமே மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது ஹமாஸினுடைய நிர்வாக பொறுப்புகள் மாத்திரமே தற்போது பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவில் இருக்கக்கூடிய 45க்கும் அதிகமான தலைவர்கள் திட்டங்களை வகுத்து காசாவை முழுமையாக கட்டுப்படுத்துவார்கள். அதே நேரம் இவர்களுக்கு கீழால் தொழில் புரியக்கூடிய அனைவரும் தொடர்ச்சியாக செயற்படுவார்கள். இவர்களுக்கான சம்பளமும் தொடர்ச்சியாக வழங்கப்படும். டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகத்திற்கு கீழாலேயே அனைவருக்கும் சம்பளமும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவின் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைமைகளை ஹமாஸ் உள்ளது. ஆனால் காசாவின் நிர்வாகத்திலே உள்துறை அமைச்சகத்திலே பணிபுரியக்கூடிய அனைவரும் அவ்வாறே செயற்படுவார்கள். அவர்களை பணி நீக்கம் செய்ய முடியாது. மேலும் அவர்களுக்கான சம்பளத்தையும் பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழு தொடர்ச்சியாக வழங்க வேண்டும். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவின் நிர்வாகத்தை மறைமுகமாக ஹமாஸ் தான் கட்டுப்படுத்தும். ஆனால் ஒப்பந்தத்திற்கமைவாக காசாவுடைய நிர்வாக தலைமைகளை மாத்திரம் பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைத்துவிடும். இது காசாவின் களத்திலே ஹமாஸ் மேற்கொண்டிருக்கக்கூடிய தந்திரமான காய் நகர்த்தலாகும். அத்தோடு ஹமாஸினுடைய இந்த காய் நகர்த்தல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் நன்றாகவே தெரியும். இதனால் நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நெட்டன்யாஹு இவ்வாறு தெரிவித்தார். காசாவிலே ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். காசாவிற்குள்ளே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகள் முழுமையாக அளிக்கப்பட வேண்டும். காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படாமல் காசாவை புனரமைப்பதற்கான எந்தவிதமான வேலை திட்டங்களையும் நான் மேற்கொள்ள மாட்டேன். அதற்கான அனுமதியையும் வழங்கப் போவதில்லை. மேலும் ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படாமல் இஸ்ரேலிய இராணுவம் காசாவை விற்று ஒரு வெளியேறாது என்றும் நெட்டன்யாஹு குறித்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்துள்ளார். அதே நேரம் அடிமை மத்தியஸ்தர்கள் ஒரு பொழுதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எந்தவிதமான அழுத்தங்களையும் வழங்கப் போவதில்லை. அவர்களால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவோ டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு எதிராகவோ எந்தவிதமான அழுத்தங்களையும் வழங்க முடியாது. மேலும் நான் முன்னே காணொளிகளில் கூறியதை போன்று குறித்த ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்துவதனால் எந்தவிதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட போவதில்லை. இருப்பினும் காசாவின் களத்திலே ஹமாஸினுடைய தலைவர்கள் பலஸ்தீனிய தலைமைகள் இறுதி முயற்சியாகவே அரச நிர்வாகத்தையும் தற்போது விட்டுக் கொடுத்துள்ளார்கள். அதுவும் தந்திரமாகத்தான் விட்டுக் கொடுத்துள்ளார்கள். மேலும் இவை அனைத்தும் தோல்வியில் முடிவடையும் சந்தர்ப்பத்தில் போர்க்களம் ஒன்றே தீர்வாக அமையப் போகின்றது. அடுத்து நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நெட்டன்யாஹு லெபனான் தொடர்பாக இவ்வாறு தெரிவித்தார். லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் அவர்களுடைய சுரங்கப்பாதைகளுக்கு எதிராகவும் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடாது என எங்களிடம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்களில் செய்திகள் வெளியாக இருந்தன. உண்மையிலேயே இது ஒரு கட்டுக்கதையாகும், போலி செய்தியாகும். தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து எங்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கு ஈரான் விரும்புகின்றது. இதற்காக ஈரான் அமெரிக்காவுக்கு எதிரான உச்சழுத்தங்களை
கருத்துக்களையும் வழங்குகின்றது. ஆனால் இந்த அழுத்தங்களினால் நாங்கள் ஒரு பொழுதும் அசையப் போவதில்லை. மேலும் இந்த அழுத்தத்தை நாங்கள் முழுமையாக சமாளித்து வருகின்றோம். இதற்காகத்தான் லெபனானிய அரசாங்கத்தோடும் நாங்கள் ஒப்பந்தத்தை முடித்துள்ளோம். மேலும் இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக லெபனானிய களத்தில் இதற்கு பிறகு ஈரானுக்கு தலையிட முடியாது. நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியாக நிலைத்திருப்பதற்கான அனுமதியை லெபனானிய அரசாங்கமே வழங்கிவிட்டது. ஹிஸ்புல்லா நிராயுத பாணியாக்கப்படும் வரை தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக நிலைத்திருப்போம். லெபனானிலே ஹிஸ்புல்லாவை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் வரை லெபனான் மீதான தாக்குதல்களையும் நாங்கள் நிறுத்தப் போவதில்லை. அதே போன்று நாங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் மிக முக்கியமான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். லெபனானிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கிராமங்கள் இஸ்ரேலோடு ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என கிறிஸ்தவ தலைவர்கள் கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள். ஏனென்றால் ஹிஸ்புல்லா அவர்களை படுகொலை செய்யவே விரும்புகின்றது. நாங்கள் தான் லெபனானில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பாதுகாக்கின்றோம். நாங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் இதனைத்தான் செய்கின்றோம். இதனை கிறிஸ்தவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களையும் நாங்கள் முழுமையாக பாதுகாப்போம் என நெட்டன்யாஹூ குறித்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து லெபனானிய களத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கிராம தலைவர்களும் கிறிஸ்தவ தலைவர்களும் நெட்டன்யாஹுவின் கருத்துக்களுக்கு மறுப்பை தெரிவித்திருந்தார்கள். தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கிராமங்கள் இஸ்ரேலோடு ஒன்றிணைவதற்கு விரும்புவதாக நெட்டன்யாஹூ கூறியிருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயற்படுகின்றார்கள் என்கின்ற கூற்றுக்கள் முழுமையாக தவறானதாகும். மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கக்கூடிய தொடர்ச்சியான வான்வெளி தாக்குதல்களினால் கிட்டத்தட்ட 4க்கும் அதிகமான கிறிஸ்தவ தேவாலயங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இவை தொடர்பாக நெட்டன்யாஹூ எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடுவதில்லை. தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு எதிராக இஸ்ரேலிய இராணுவத்தினரே தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். மேலும் அவர்கள் எங்களுடைய கிறிஸ்தவ தேவாலயங்களை பாதுகாப்பதற்காகவே அனைத்தையும் செய்தார்கள். நெட்டன்யாஹூ போலியான கருத்துக்களை வெளியிட்டு களத்தினுடைய யதார்த்தத்தையே மாற்றி அமைக்க முயற்சி செய்கின்றார் என தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கிராமங்களின் தலைவர்களும் கிறிஸ்தவ மத தலைவர்களும் அறிக்கையிலே தெரிவித்துள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நபட்டியா பிரதேசத்திலே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 5க்கும் அதிகமான வான்வெளி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் பாடசாலை அதிபர் ஒருவர் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான லெபனானிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு நபட்டியா பிரதேசத்திலும் அலியல் தாஹிர் பிரதேசத்திலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா டசன் கணக்கான ரதுவான் படைப்பிரிவுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக ட்ரோன் தாக்குதல்களையும் கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் வாகனங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பதுங்கியிருந்த 2 வீடுகள் பொறிவைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலினால் குறைந்தது 8க்கும் அதிகமானோர் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து மறைந்த ஈரானிய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்கானது வரலாற்றிலேயே மிகப்பெரிய இறுதிச் சடங்காக மாறியுள்ளது. அதிகளவான மக்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இறுதிச் சடங்காகவே தற்போது உலக சாதனை படைத்துள்ளது. கடந்த 3 நாட்களுக்குள் மாத்திரம் கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த இறுதிச் சடங்கிலே பங்கு பற்றி இருப்பதாகவும் கலந்து கொண்டிருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய புகைப்படங்களையும் காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகின்றேன். மேலும் மறைந்த ஈரானிய உச்ச தலைவருடைய இறுதிச் சடங்கானது அமெரிக்காவுக்கும் மேற்குலகுக்கும் மிகப்பெரிய தோல்வியாகவும் மாறியுள்ளது. அமெரிக்காவினுடைய மேற்குலகினுடைய போலி பிரச்சாரங்களுக்கு சரியான பதிலடியாகவும் மாறியுள்ளன. இவை தொடர்பாக நேற்றைய காணொலியிலும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த பிராந்தியத்திலே இஸ்ரேலை அழிப்பதற்கான வேலை திட்டங்களை ஆயத்துல்லா அலி கமேனி ஆரம்பித்து வைத்தார். இதனால் தான் இன்று அவருக்கு இறுதிச் சடங்கு நடைபெறுகின்றது. மேலும் இதே வேலை திட்டங்களையும் வழிமுறைகளையும் ஈரானினுடைய அடுத்த தலைவர்களும் நடைமுறைப்படுத்தினால் அவர்களுடைய இறுதிச் சடங்கும் விரைவில் நடைபெறும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரானினுடைய புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களையும் நாங்கள் படுகொலை செய்வோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிரட்டல்களை வெளியிட்டுள்ளது. அத்தோடு நேற்றைய தினம் மறைந்த உச்ச தலைவருடைய 3 புதல்வர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். 4வது புதல்வராக இருக்கக்கூடிய தற்போதைய உச்ச தலைவராக செயற்படக்கூடிய முஜ்தபா கமேனி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதே நேரம் வருகின்ற 9ஆம் திகதி இறுதிச் சடங்கினுடைய இறுதி நாளிலே ஈரானினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இதற்கு ஈரானிய பாதுகாப்பு தலைமைகள் முழுமையாக மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் வருகின்ற 9ஆம் திகதி மறைந்த உச்ச தலைவரை அடக்கம் செய்யும் நிகழ்வுக்கும் தற்போதைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள்
வருகை தரமாட்டார்கள் என்றும் சில ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. பெரும்பாலும் ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் வருகை தருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே தற்போதைய ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. உண்மையில் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளாமல் இருப்பதே, வெளியில் வராமல் இருப்பதே அவருடைய பாதுகாப்புக்கு மிக முக்கியமானதாகும். எனவே இதற்கமைவாகவே ஈரானிய பாதுகாப்பு படைகளும் முடிவுகளை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு இன்றைய தினம் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களுடைய மூத்த இராணுவ ஆலோசகர்களில் ஒருவரான யஹ்யா ரஹீம் சாஃபாவி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். இந்த பிராந்தியத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானும் ஒரு பொழுதும் இணைந்து வாழவே முடியாது. தற்போது ஈரானுக்கும் ஆக்கிரமிப்புக்கும் இடையில் வாழ்வா சாவா என்கின்ற போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த போரிலே ஈரான் நிலைத்து நிற்கும். இறைவனின் உதவியோடு நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இந்த பிராந்தியத்திலிருந்து அளிக்காமல் இந்த போரானது நின்றுவிடப் போவதில்லை. மேலும் இதற்காக நாங்கள் இறுதி வரை போராடுவோம். இதனால் இந்த போரானது தொடரத்தான் போகின்றது என ஈரானிய உச்ச தலைவருடைய இராணுவ ஆலோசகர் தெரிவித்துள்ளார். அடுத்து யமனின் களத்திலே மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. மேலும் யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் முகமது அல் ஃபாரா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான தோல்விகளை ஏற்றுக்கொள்வதில் சவுதி அரேபியா மிகவும் பிடிவாதமாகவே இருக்கின்றது. மேலும் சவுதி அரேபியா தங்களுடைய மக்களுக்கு தேவையான நலன்களை செய்யாமல் வெளிப்புற அழுத்தங்களுக்காகவும் வெளிநாட்டு சக்திகளுடைய தேவைகளுக்காகவுமே முழுமையாக செயற்படுகின்றது. சவுதி அரேபியா அதனுடைய வளங்களையும் செல்வத்தையும் கூலிப்படைகளுக்காகவும் ஆக்கிரமிப்புக்காகவுமே செலவழிக்கின்றது. சவுதி அரேபிய மக்களுக்கு செலவழிக்க வேண்டிய பணம் அனைத்தும் தற்போது ஆக்கிரமிப்பாளர்களுக்காகவே செலவழிக்கப்படுகின்றன. இதற்கமைவாகவே யமனினுடைய களத்திலும் சவுதி அரேபியா கூலிப்படைகளை உருவாக்கியுள்ளது. யமன் மக்களை இனப்படுகொலை செய்யக்கூடிய, யமன் மக்களுடைய உரிமைகளை மீறக்கூடிய இந்த கூலிப்படைகள் மீதே சவுதி அரேபிய அரசாங்கம் பில்லியன் டாலர் பணத்தையும் முதலீடு செய்கின்றது. மேலும் சவுதி அரேபியாவினுடைய இந்த வேலை திட்டங்கள் யமனின் களத்தில் ஒரு பொழுதும் வெற்றி அடையப் போவதில்லை. கடந்த 11 வருடங்களாக நாங்கள் யமனினுடைய களத்திலே இதனை உறுதிப்படுத்தியுள்ளோம். மேலும் தற்போது 11 வருடங்களுக்கு மேலாக யமன் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சவுதி அரேபிய மற்றும் அமெரிக்க முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது. இதனால் யமனின் களத்திலே எதிரியாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கும் அதனுடைய கூலிப்படைகளுக்கும் அடியின் மொழியை தவிர வேறு ஒன்றும் புரிய போவதில்லை. விரைவில் எங்களுடைய அடுத்த கட்ட பதிலடிகளை எதிர்பாருங்கள் என யமன் அன்சாருல்லாவினுடைய ஊடக பேச்சாளர் முகமது அல் ஃபாரா அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தினர் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக யமனினுடைய முக்கியமான பிரதேசங்களில் மிகப்பெரிய புதைக்குழிகளையும் அகழிகளையும் தோண்டி வருகின்றார்கள். 2 மாதங்களுக்கு முன்பு இவை தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இதற்கமைவாக தற்போது யமனினுடைய ஹுதைதா துறைமுகத்தை சுற்றி மிகப்பெரிய அகழிகளை யமன் ஹவுதி இராணுவத்தினர் தோண்டியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 9 மீட்டர் ஆழமும் 12 மீட்டர் அகலமும் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அகழிகளை ஹுதைதா துறைமுகத்தை முழுமையாக பாதுகாக்கும் நோக்கத்தோடும் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களுக்கு தயார் நோக்கத்தோடுமே இந்த மிகப்பெரிய புதைக்குழிகளும் அகழிகளும் தோண்டப்பட்டுள்ளன. அதாவது குறித்த வரைபடத்திலே பச்சை நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் மிகப்பெரிய குழிகளும் அகழிகளும் தோண்டப்பட்டுள்ளன. இதே போன்று பச்சை நிற கோடுகளினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய யமன் ஹவுதிகளுடைய எல்லை பிரதேசத்திலும் மிகப்பெரிய அகழிகளை யமன் ஹவுதி இராணுவத்தினர் தோண்டியுள்ளார்கள். சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களுக்கு தயாராகும் வகையிலேயே இந்த வேலை திட்டங்கள் மும்முரமாக முடிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஹுதைதா துறைமுகத்திற்கு தெற்கு பிரதேசத்திலே மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் யமன் ஹவுதி இராணுவத்தினர் ட்ரோன் தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களின் விளைவாக 50க்கும் அதிகமான சவுதி அரேபிய கூலிப்படையினர் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றைக்கு முன்தினம் ஆரம்பிக்கப்பட்ட தரைவழி தாக்குதல்களில் 35க்கும் அதிகமான சவுதி அரேபிய கூலிப்படையினர் அளிக்கப்பட்டார்கள். தற்போது 50க்கும் அதிகமான சவுதி அரேபிய கூலிப்படையினர் அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் சவுதி அரேபிய கூலிப்படைகளுடைய அணிதிரட்டல்களை இலக்கு வைத்தும் கவச வாகனங்களை இலக்கு வைத்தும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் யமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தை முழுமையாக இழுத்து மூடப்போவதாக தெரிவித்துள்ளார்கள். யமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஈரானும் ஒன்றிணைந்து சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்காவினுடைய வான் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார்கள். மேலும் இன்றைய தினம் ஈரானினுடைய இன்னும் ஒரு பயணிகள் விமானம் ஒன்றும் யமனினுடைய சனா விமான நிலையத்திலே களமிறங்கியுள்ளது. யமனின் களத்தில் இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர்களையும் படுகாயமடைந்தவர்களையும் இன்னும் சில முக்கியமானவர்களையும் மருத்துவ சிகிச்சைக்காக ஈரானை நோக்கி கொண்டு செல்வதற்காகவே இந்த விமானங்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. மேலும் கடந்த
11 வருடங்களாக யமன் ஹவுதி இராணுவத்தினை தரை வழியாகவும் சவுதி அரேபியா முற்றுகையிட்டுள்ளது, கடல் வழியாகவும் முற்றுகையிட்டுள்ளது. இதனால் தற்போது யமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தை முழுமையாக இழுத்து மூடப் போகின்றார்கள். சவுதி அரேபியா யமன் ஹவுதிகளுக்கு எதிராக விதித்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முற்றுகையையும் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால், தரைப்படை முற்றுகையையும் ஏனைய தடைகளையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் செங்கடல் பிரதேசத்தை முழுமையாக இழுத்து மூடப் போவதாக அறிவித்துள்ளார்கள். மேலும் செங்கடல் பிரதேசத்தை முழுமையாக இழுத்து மூடி சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். இதன் ஆரம்பமாகவே நேற்றைய தினம் சவுதி அரேபியாவுடைய சரக்கு கப்பல் ஒன்று தாக்கப்பட்டது. நேற்றைய காணொலியிலும் இவை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது பாபல் மண்ட பிரதேசத்தை முழுமையாக இழுத்து மூடி சவுதி அரேபியாவின் கப்பல்களை முழுமையாக தடுத்து நிறுத்தி சவுதி அரேபியாவுக்கு கூச்சழுத்தங்களை வழங்குவதற்கு யமன் ஹவுதி இராணுவத்தினர் தயாராகி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையினால் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளும் நீக்கப்பட வேண்டும் என்றும் சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகள் முழுமையாக பின்வாங்கி விட வேண்டும் என்றும் யமனுடைய ஏனைய முக்கிய பிரதேசங்களையும் யமன் ஹவுதிகளிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்றும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார்கள். இந்த நிபந்தனைகளும் கோரிக்கைகளும் முழுமையாக நிறைவேற்றப்படாவிட்டால், இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே சவுதி அரேபியா முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் செங்கடல் பிரதேசத்தை முழுமையாக இழுத்து மூடி செங்கடல் பிரதேசத்திலே சவுதி அரேபிய கப்பல்களை இலக்கு வைத்து தாக்கப் போவதாகவே அறிவித்துள்ளார்கள். யமன் ஹவுதி இராணுவத்தினர் அடிமை சவுதி அரேபியாவுக்கு எதிராகவும் அதனுடைய கூட்டுப்படைகளுக்கு எதிராகவும் அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே அடிமை சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களுக்கு எதிராகவும் செங்கடல் பிரதேசத்திலே நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகின்றன. இதனால் ஒட்டுமொத்த செங்கடல் பிரதேசமும் பற்றி எறிய போகின்றது. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.